லோத்துவின் குடும்பத்தை எடுத்துக்கொண்டோமானால் கர்த்தர் சொல்றாரு, நான் சோதோம் குமோராவை அழிக்க போகிறேன் என்று. ஆபிரகாம் கேட்கிறாரு, ஐயோ 10 பேர் இருந்தா, 20 பேர் இருந்தா, 50 பேர் இருந்தா அதை நாட்டை, அந்த தேசத்தை காப்பாற்ற முடியுமா அப்படிலாம் அவர் கேட்கிறாரு. சரி இருந்தா ஓகே காப்பாற்றுறேன்னு சொல்லும் பொழுது அந்த சோதோம் குமோரா என்ன ஆச்சு? கர்த்தருக்கு பயம் இல்லாத ஒரு வாழ்க்கை, உலகத்தை சார்ந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருந்த ஜனங்கள். லோத்துவின் குடும்பத்தை மட்டும் தேவன் பிரித்து எடுத்து கொண்டு வராரு. உங்களுக்கு தெரியும் கடைசி லோத்துவின் மனைவி என்ன ஆனாங்க அப்படின்னு சொன்னா, ஐயோ இந்த தேசத்துல நான் எப்படியெல்லாம் இருந்தேன், இதை விட்டுட்டு நான் எங்க போறேன், கணவர் கூப்பிடுற இடத்துக்கு நான் போய்கொண்டு இருக்கிறேன்னு பின்னிட்டு பார்த்தாங்க, உப்புத்துனாக மாறினாங்க என்று வேதாகம் சொல்லியிருந்து. அப்போ லோத்துவின் மனைவி, லோத்துவின் பிள்ளைகள், கணவன் மனைவிக்குள்ளேயே ஒரு புரிதல் இல்லை. ஒருவேளை லோத்து சொன்னதை மனைவி கேட்டிருந்தா, இன்னைக்கு உப்பு தூணா அங்க நின்றுக்க வேண்டாம், நான் என்ன சொல்றேனோ நீ சொல் பேச்சு கேட்டு என் பின்னாடியே வா. இவ்வளவு தூரம் கர்த்தர் வழி நடத்தினார், ஒன்றுமில்லாமல் போனால் கூட கர்த்தர் தருவார் என்ற நம்பிக்கையை லோத்து மனைவி இடத்துல சொல்லியிருக்கணும். அப்போ அங்க அவங்களுடைய வாழ்க்கை கிறிஸ்துவ வாழ்க்கையில இல்லை. அதனாலதான் அவ என்ன ஒரு சந்தேகத்தோட, ஐயோ இந்த உலகத்தை விட்டுட்டு போறோம், சுகம் பல் சொத்து எல்லாத்தையும் விட்டுட்டு போறோன்ற ஒரு ஆசை, உலக ஆசை, தன் கணவன் தன் பிள்ளைகளிடத்திலிருந்து பிரிந்து அவள் உப்புத்துணாக மாறினாள் என்று வேதாகம் சொல்லுகிறது.